திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையேயான முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. அதன் பிறகாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைமை நிர்வாகிகள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசவிருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்றது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 சீட்டுகளை திமுக கூட்டணி ஒதுக்கியிருந்தது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவடைந்த நிலையில் சண்முகம் செய்தியாளர்களை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்கவிருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 சீட்டுகளை திமுக ஒதுக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. 26 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு போட்டியிடுவதென்று ஏற்கனவே நாங்கள் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நானும் எங்களுடைய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தோழர் கனகராஜ், தோழர் சாமுவேல்ராஜ், தோழர் கண்ணன் ஆகிய 4 பேர் கொண்ட குழு இன்றைக்கு பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறது. பேச்சுவார்த்தை மிகுந்த சுமூகமான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து அடுத்த ஒரு சில நாட்களில் தொடர்ந்து பேசுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். கூடுதல் தொகுதிகள் போட்டியிட வேண்டும் என்று ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு தீர்மானித்திருக்கிறது. நாங்கள் அதை கூடுதல் தொகுதிகள் வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை, எங்களுடைய கோரிக்கையை பேச்சுவார்த்தை குழுவிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் கலந்து பேசி தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். இல்லை, தொகுதிகள் சம்பந்தமான எந்த பட்டியலும் கொடுக்கவில்லை. முதல்ல தொகுதிகள் எண்ணிக்கையை தீர்மானிப்பது, எண்ணிக்கை முடிவானதற்கு பிறகு நாங்கள் போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகளுடைய பட்டியலை தருவோம். தொகுதியை குறைக்க வேண்டும் என்கிற மாதிரியான கோரிக்கை எதையும் திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழு எங்களிடம் தெரிவிக்கவில்லை. இல்லை, பிஜேபி அதிமுக கூட்டணியை முறியடிக்கக்கூடிய வகையில் யார் இந்த அணிக்கு வலு சேர்த்தாலும் அதை மார்க்சிஸ்ட் அது நல்லது. அந்த முறையில் தான் அந்த தோழர் ஓபிஎஸ் அவருடைய வருகையை நாங்கள் வந்து பார்க்குறோம். இல்லை, இந்த மற்ற கட்சிகள்லாம் முதல் சுற்று பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு கூப்பிடுவாங்க. இல்லை, அவர்களுடைய தரப்பில் என்னன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்ன என்பதை சொல்லியிருக்கோம். அடுத்த ரவுண்டு பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறும், விரைவில் நடைபெறும். ராஜ்யசபா தேர்தல் குறித்து கட்சி என்ன முடிவு? ராஜ்யசபா தேர்தல் நடக்கிற தேர்தல் இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட்டு போக்குவரத்துன்றதை நாங்கள் ஒன்றும் கேட்கல. அவங்களும் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆதரவு இந்த அணியில் தானே இருக்கோம். இயல்பாகவே நடைபெற இருக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் யார் நின்றாலும் அவர்களுக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள். அதில் ஒன்றும் பிரச்சனை. ரைட், நன்றி. திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையேயான முதற்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவேற்றிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த முறை கூடுதலாக கேட்டிருப்பதாக பேசும் செண்முகம் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.